பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த சண்டைலாம் வரும் அப்படின்னு பார்த்தா மொதல் நாள்லேயே சண்டை இழுத்துட்டாரு நம்ம திவாகர். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 10 பேர் கொண்ட அந்த ஹவுஸ்மேட்ஸ் அந்த ரூம்லாம் இருக்கும்ல, அந்த ரூமில் வந்து நம்மால் வந்து அப்படியே வழக்கம் போல் வந்து அப்படியே ஏதோ பெண்ணாத்திருக்காரு. அப்போ பெண்ணாத்தும் போது கெமி வந்து ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, அது உங்களுக்கு புரியாது, இது வந்து இந்த ஃபிசியோதெரப்பி டாக்டர் அந்த சம்மந்தப்பட்டது, உங்களுக்குலாம் இது புரியாதுன்னு சொல்லியிருக்காரு. கெமி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆஹா இவன் நம்மளை மொதல் நாளே மட்டம் தட்டுறான், இப்படியே இருந்தால் நம்மளை ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி, எனக்கு புரியல நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, எனக்கு தெரியாதுன்றது வேற, எனக்கு புரியல அப்படின்றது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியலன்னா சொல்லி கொடுங்க, புரிய வைங்க. அது என்ன எனக்கு புரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க கேட்க போக நடுவில் பிரவீன் வராரு. பிரவீன் என்ன சொல்றாருன்னா, நீங்க டாக்டர் அப்படின்றதே நீங்க மொட்டையான டாக்டர் திவாகர்னு சொல்லக்கூடாது, டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்றது சொல்லணும். நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சா மட்டும்தான் டாக்டர் திவாகர்னு சொல்ல முடியும். பிசியோதெரப்பி போறீங்க அப்படின்னா அந்த பிபிடி இல்லாம நீங்க வந்து மொட்டையா சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவருடைய பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். இங்கே தெரியுது பிரவீன் ஒரு வெயிட்டான கண்டஸ்டன்ட், போக போக வந்து நல்ல ஒரு சம்பவங்கள்லாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். என்ன பண்ணுறாங்க, மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி விளாட்றாங்கன்னு பார்த்துட்டு ஆரம்பிக்கணும். நம்மளை பற்றி தான் தெரியும்ல, இன்டர்வியூக்கு போனாலே சம்மந்தம் இல்லாதது ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி வந்து திருப்பி வந்து இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. மொதல் நாள்லேருந்து தர்பூசணியை போட்டு புளிஞ்செடுக்கிறதுக்கான ஒரு பிளான் வந்து போய்கிட்டு இருக்கு. போக போக பாருங்கள், தர்பூசணியை பிதுக்கி அனுப்ப போகிறாங்க.